பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து கமுக்கமா நிக்கிறியா? நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேங்கிற கோவத்துல எங்க வீட்டுக்கு போய் என்னை பத்தின உண்மையெல்லாம் உடைச்சிட்டல. நீ எல்லாம் நல்லவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. பாத்தல எங்க அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. அதத்தானே எதிர்பார்த்த. மனசுக்குள்ள இப்ப உனக்கு குளு குளு குளுன்னு இருக்குமே, எனக்கு தெரியும். ஆனா வெளியில அப்படியே அப்பாவி மாதிரி கமுக்கமா வச்சுக்கிறது நடிக்காத. இனிமேதான் உனக்கும் எனக்கும் தீ பிடிச்சி எரிய போகுது. நானும் போன போகுதுன்னு எங்க அம்மாவுக்காகவும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்காகவும் பாத்துட்டு இருந்தா போட்டு கொடுத்துட்டல. நான் உங்க அப்பா கிட்ட எல்லாம் உண்மையை சொன்னதுனால தானே நீ போய் எங்க அம்மா கிட்ட எல்லாம் உண்மையை சொன்ன. பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் அழணும் கதறணும், உங்க வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? இனிமே நான் விட மாட்டேன், சத்தியமா விட மாட்டேன். எங்க அம்மா வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. இனிமே செத்தாவது இவன் இந்த குழந்தைய பெத்து கொடுப்பான்னு பகல் கனவு காண்றல. சத்தியமா அது நடக்காது. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது. இந்த திவ்யா தோக்க மாட்டா, உன்னை ஜெயிக்கவும் விட மாட்டேன். பாத்துக்கலாம். இந்த குழந்தைய எப்படி அபார்ஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க அம்மாவை இங்க வர வச்சு நீ இந்த குழந்தைய அழிச்சிட்டனா நான் செத்துருவேன்னு எங்க அம்மா வாயாலே சொல்ல வச்சு எனக்கு செக் வைக்கிறல. இதே எங்க அம்மா வாயால ராஜா ஒரு அயோக்கிய, அவனை விட்டுட்டு வெளியில வாடி இந்த குழந்தைய கழிச்சு தொல்லடின்னு சொல்ல வைக்கல. என் பேரு திவ்யா இல்ல. நீயா நானு பாத்துடலாம். சரசு, என்ன காஃபி கொண்டு வச்சு நீ பாட்டு பேசாம போயிட்டு இருக்க? சரசு, ஏன் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல. ராத்திரி முழுக்க அழுதியா? முகம்லாம் வீங்கி இருக்க. நைட் என் பக்கத்துல தானே படுத்திருந்தீங்க. நான் அழுதனா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? அது நான் தான் தூங்கிட்டேன்ல. அப்ப விட்டுருங்க. இந்த பார் சரசு, குழந்தை வேணும், நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இது பாருங்க, இப்ப யார் அதை பத்தி பேசினா? உன் முகத்துல தான் ஒரு மகாபாரத கதையே தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானே ரொம்ப நொந்து வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கேன். ஏண்டா பிறந்தோன்னு இருக்கு. தயவு செஞ்சு என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க. சரசேரு, காயத்ரி எங்க? ஏன்? அவள்கிட்ட பர்சனலா ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயங்க? ஐயே, பாயாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஈஸியால 80 லட்சம் ரூபாய்க்கு லேண்ட் வாங்குறான். அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா எவ்வளவு செலவாகும்னு கேட்டான். காயத்ரியை கேட்டா தெரியுமே நினைச்சேன். அதுக்கு தான் காயத்ரியை கேட்டேன். அவ்வளவுதானா? அவ காலையிலேயே இன்னைக்கு சீக்கிரம் கிளம்பி வெளியில போயிட்டா. ஏன் 9 மணிக்கு தான் ஆபீஸ்? வெளியில போயிட்டான்னு தானே சொன்னேன். எங்க போனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா 6 மணிக்குலாம் கிளம்பி போயிட்டா. என்ன சார், ஒரு வயசு பொண்ணு வெளியே போறானா எங்க போற எதுக்கு போறேன்னு கேக்குறது இல்லையா? கேட்டு என்ன பண்ணணும்ங்கறீங்க? இந்த வீட்ல யார் என் பேச்ச கேக்குறா? என்ன ஒரு மனுஷியா யார் மதிக்கிறீங்க? யார் எப்படியோ போங்க, எனக்கு என்ன? உருப்படியா நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம்னு நினைச்சா ஏன் வழிக்கு தான் யாருமே வர மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிக்காத. நான் காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். என்னாச்சு? ரிங்கு போது கட் பண்ணி விடுறா. எப்பவும் நான் பண்ண உடனே எடுப்பாள. மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வந்து பேசுவா, மேல மேல விழுந்து பேசுவா. எதுக்கு கட் பண்றான்னு ஒன்னும் புரியலையே. எனக்கும் தெரியல.
ஏன் இவன் இப்படி முறுக்கிட்டு இருக்கா? காஞ்சா ஒரேடியா காயிருது, பேஞ்சா ஒரேடியா பெயருது. நம்ம நேரமே சரியில்லை. டேய், கடைக்கு போற வழியில இதை பேங்க்ல கட்டிட்டு போயிடுறா. சரி, வியாபாரம் எல்லாம் எப்படிடா இருக்கு? ஏய், உன்னதான்டா கேக்குறேன், பிசினஸ் எப்படி இருக்கு? ஏய், என்னடி ஆச்சு உன் தம்பிக்கு? எதுவும் பேசவே மாட்டேங்கிறான். ஏய், உனக்கு என்னடி ஆச்சு? 2 பேரும் 2 நாளா சோகமாக இருக்கீங்க. எப்பவுமே 2 பேருமே கலகலப்பா இருப்பீங்க. இப்ப சோக மியூசிக் வாசிக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவுமே இந்த வீடு கலகலப்பா இருக்கணும்னா ஒரு பேரப்பிள்ளை வேணும்ல. அதுக்கு தான் பிரிஞ்சு இருக்கிற புருஷனையும் பொண்டாட்டியும் சேர்த்து வச்சாதான் ஒரு குழந்தை பிறக்கும்னு நானும் என் தம்பியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம். என்னமோ அடுத்த வீட்டுக்காரனையும் பக்கத்து வீட்டுக்காரையும் சேர்த்து வச்ச மாதிரி அந்த குதிச்சுட்டு தாலி கட்டின புருஷனும் பொண்டாட்டியும் தானே சேர்த்து வச்சோம். இதுல என்ன தப்புங்கிற? அதுவும் நம்ம சொந்த மகனையும் மருமகளையும் தானே சேர்த்து வச்சோம். அதுவும் புரிஞ்சுக்கிடாம என்ன கை நீட்டி அடிச்சிட்டிய. அதோட மட்டும் இல்லாம கண்ணாடி மாதிரி இருந்த என் தம்பி மனசை உடைச்சிட்டியல்ல. நல்லா கேட்டுக்கங்கய்யா, என் தம்பி வீட்டை விட்டு வெளியில போறேன்னு வேற வீடு பார்த்துட்டான். அக்காவையும் தம்பியும் பிரிச்சுட்டிய. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஏண்டி, நான் என்னதான் உங்களை அடிச்சாலும் திட்டினாலும் நீங்க செஞ்ச காரியத்தை மறக்க முடியுமா? அது அப்படித்தானே இருக்கும். உங்க நல்ல மனசு புரிஞ்சுக்கிட்டு நான் என்னடி பண்றது? அதை திவ்யா புரிஞ்சுக்கலையே, அதான் உங்களை அடிச்சேன். இதுக்கு போய் கோச்சுக்கலாமா? ஏண்டா, சாரிடா, தப்பா நினைக்காதடா. பரவாயில்ல மாமா. டேய், பேப்பரை கீழே வைடா, என் மூஞ்ச பார்த்து பேசுறா. ஏண்டா, உன்னை ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு உரிமை இல்லையாடா? அதுக்கு போய் வீட்டு விட்டு போறேன்னு சொல்லலாமா? என்ன மன்னிச்சிடா. சாரிடா, சாரிடா, ப்ளீஸ். இனிமே வீட்டு விட்டு போறேன்னு பாத்திரம் சொல்லாத, தயவு செஞ்சு. சரி மாமா. ஏண்டி, அவனுக்கு டீ குடுறி. குடு, டீ குடி. இப்பதாங்க என் மனசு குளிர்ந்து போச்சு. நான் போய் மருமகளுக்கு ஜூஸை குடுத்துட்டு வந்துடுறேன். டீ குடுறா. சரி. மருமகளே, 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 இந்தம்மா இந்த ஜூஸை குடி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். இந்த பார், எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொடுத்தேன், உனக்கு மட்டும் தான் ஜூஸ் போட்டிருக்கேன். குடிமா, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு ரொம்ப நல்லது. இதை பாருங்க, என் மேலேயும் என் வயிற்றுல வளர்ற குழந்தை மேலேயும் ரொம்ப அன்பு காட்டாதீங்க. வெளிப்படையாவே சொல்றேன், நான் இன்னும் ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன். நானும் உங்க பிள்ளையும் டைவர்ஸ் பண்ண போறோம். என்னமா அது? இந்த குடும்பத்தோட வாரிசை வயிற்றுல வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுற. ஏமா வெள்ளிக்கிழமை அதுவுமா? ஏமா இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? நாளைக்கு சொன்னா இந்த விஷயம் நல்ல விஷயமா ஆயிடுமா? அம்மா திவ்யா, ஏமா இப்படி விதன்வாதமா பேசுற? நீ அப்படி நினைக்கிறதே தப்புமா. நீங்க என் பிள்ளைய சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழணுமா? மாமா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னால இனிமே ஒரு நாள் கூட வாழ முடியாது. அம்மா திவ்யா. மாமா, நானும் உங்க பிள்ளைய இப்ப வக்கீல பக்கம் தான் போயிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு யாரும் கத்தி சண்டை போட்டு எங்களை தடுத்துறாதீங்க. திவ்யா, நல்லா யோசி. திவ்யாமா, என்னென்னமோ பேசிட்டு போறா. ஒண்ணுமே புரியல. என்னடி இது? அம்மா, அம்மா, வெள்ளிக்கிழமை பால் பாயசம் வைக்கிறேன்னு சொன்னியே, இந்த பால் பாக்கெட். மாமா, வார பத்திரிகையில அரிசி வகையில பத்தி ஆர்டிகல் வந்திருக்கு. இது நீ கட்டாயம் படிக்கணும். இந்தா. என்னாச்சு உங்க 3 பேருக்கும்? என்னடா மறுபடியும் 2 பேருக்கும் டைவர்ஸ் அது இதுன்னு? இன்னைக்கு 2 பேரும் வக்கீல் பார்க்க போறீங்களாமே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்னன்னு ஒண்ணும் இல்லையே. நாங்க 2 பேரும் வக்கீல தான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு தானே இப்ப கதவு போய் மூடி இருக்கா. உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாளா? ராசா, அப்புறம் நீதான் எங்க கிட்ட போய் சொல்றியா? இங்க பாருங்கம்மா, உங்க 3 பேருக்கு நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எது நடந்தாலும் யாரும் எதுவும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு வேடிக்கை மட்டும் பாருங்க. என் விதி எப்படியோ அதுபடி நடக்கட்டும். விதியை மாத்த யாராலையும் முடியாது. அப்படின்னா அப்பா, அவ பண்ற அராஜகத்தை நம்மளாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஏதோ வயிற்று புள்ளக்காரின்னு பொறுத்து போயிட்டு இருக்கோம். ஆனா இனிமேல் இப்படி பொறுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
நான் அவளை காப்பாத்ததான் அந்த ஆகாஷ் பையிலே அடிச்சேன். ஆனா என் பக்கத்துல ஒரு நியாயத்தை புரிஞ்சுக்காம என்ன புருஷன் கூட மதிக்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாட்டினா. இது ஒண்ணு போதாதா அவ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு? போதும்பா, நானும் ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணி அழுத்து போயிட்டேன். இதுக்கு மேலே அவன் மனசுல பாசம் சுரக்கும்னு நினைக்கிறதும் அதை நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது முட்டாள்தனம். இல்லடா மாப்ள, அது வந்து நீ எதுவும் பேசாத மாமா. இனிமேல் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. என்கிட்ட இருந்து விலகி போகணும் அவ விரும்புறா, போட்டு விட்டுருவோம். டே மாப்ள, அவ இல்லாம எப்படா மாப்ள? அவ இல்லாம இயல்பா வாழ நான் பழகிக்கிறேன். ஸ்வீட் சாப்பிடணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனா அதுவே அதிகமானா உயிருக்கு ஆபத்துன்னு அதை சாப்பிட்றத நம்ம விடுறது இல்லையா? அந்த மாதிரி அவன் நினைப்ப என் மனசுல அதிகமாகி இப்ப அது வியாதியா மாறி போச்சு. இனிமே அது என் உயிருக்கு தான் ஆபத்து. விட்டுருங்க. அம்மா, எனக்கு போலியா வேஷம் போட தெரியாதும்மா, அரிதாரம் பூச தெரியாது. ஆனா நான் 24 மணி நேரம் மேக்கப் போட்டுட்டு அவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவன் நம்புறாம்மா. நான் எவ்வளோ புரிய வச்சு பார்த்துட்டேன், அவ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. பிடிக்காம கிளம்புறா. போகட்டும்மா. நானும் கனத்த மனசோட தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க. உனக்கு அறிவு இருக்கா? அறிவு இருக்கிறதுனால தான் உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். இங்க பார், அன்னைக்கு உன் வீட்டுல பஞ்சாயத்து வைக்கும் போது சொல்லிட்டேன் உனக்கு டைவர்ஸ் தரேன்னு. எங்க அப்பா அம்மா கிட்ட நான் பொறுமையா சொல்லிருப்பேன்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? ஏன் எங்க வீட்டுல நீ போய் சொல்றேன்னு சொன்னப்ப சொல்லதுன்னு தானே சொன்ன, அது நீ கேட்டியா? இவர் பெரிய ஐநா சபை உறுப்பினர், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எனக்கு எதிராக பஞ்சாயத்து வைக்கிறாராம். நியாயமா பார்த்தா நான் தான் உனக்கு எதிராக பஞ்சாயத்து வச்சிருக்கணும். கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியா தான் வரும். கடைசி வரை நீ என்ன புரிஞ்சுக்கவும் மாட்ட, நீ திருந்தவும் மாட்ட. என் பக்கம் நியாயத்தையும் கொஞ்சம் பாரு. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்தா நல்லா இருக்கும். உன் மேல உன் குடும்பத்துக்கு வெறுப்பு வந்துடும் நான் பஞ்சாயத்து வைக்கல. நாளைக்கு அந்த ஆகாஷ்னாலும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, உன் கற்புக்கு எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்னு உன் வீட்டுல பஞ்சாயத்தை வச்சேன். என்னை பத்தி எனக்கு பாதுகாத்துக்க தெரியும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ சாதாரண ஆள் கூட பழகல. ஆகாஷ் ஒரு மனநிலை சரியில்லாதவன், அவன் ஒரு சைக்கோ. டைம் பாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு நீ அது பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க. அந்த பைத்தியம் எப்ப என்ன பண்ணுன்னு யாருக்குமே தெரியாது. உன்னை காப்பாத்துற பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால இந்த விஷயத்தை உங்க வீட்டுல சொன்னேன். அனகொண்ட பாம்பு ஆட்டை பார்த்து ஈனு எழுச்சிதான். எதுக்கு தெரியுமா? அது சாப்பிடறதுக்கு பிளான் போட்டுதான். அந்த மாதிரி இருக்கு உனக்கு என் மேல இருக்கிற கரிசனம். பிரச்சனை என்னன்னா, நீ எப்பவுமே என்ன எதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்க. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? உன் எதிரியை நீ எப்பவும் சாதாரணமா முட்டாளா பாக்குறது தான். இதுக்கு மேல உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. நான் டைவர்ஸ் கொடுக்க ரெடி. ரொம்ப நன்றி. இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா எப்பவும் ரெடி. வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிளம்பி வா. உங்ககிட்ட 10 நிமிஷம் தனியா பேசினேன் சார், உங்ககிட்டயும் 10 நிமிஷம் தனியா பேசினேன். இப்போ உங்க 2 பேரையும் ஒன்னா வச்சு கேக்குறேன், இந்த விவாகரத்தை உங்களால தவிர்க்க முடியாதா? முடியாது. முடியவே முடியாது. இந்த விஷயத்துல அவரை விட நீங்க தான் ரொம்ப தீவிரமா இருக்கீங்க. ஆனா வயிற்றுல புள்ளிய வச்சிருக்கீங்கம்மா, அதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு ஜட்ஜு விவாகரத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாரு. நாங்க ஏற்கனவே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி 6 மாசம் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு மேடம். அதுக்குள்ள இந்த ஆள் தான் சீப்பா என்னை ஏமாத்தி ஒரு நாடகம் ஆடி என் தலையெழுத்திய நாசம் பண்ணிட்டாரு. திரும்ப திரும்ப ஏமாலே பழி போடாது. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. யாரோ ஒரு டாக்டர் கேன்சர்னு சொன்னா உடனே நீ நம்பிடுவியா? அந்த டாக்டரையே நீ செட்டப் பண்ணவர் தானே, அது அந்த டாக்டரே ஒத்துக்கிட்டாரு. நீ முட்டாள்தனமா நடந்துட்டு ஏன் மேல பழி போடுற? நீ ஒரு அயோக்கியன், நீ ஒரு அறிவு கட்டவன், நீ ஒரு திருடன், நீ ஒரு அறவேக்காடு. சரி சரி சரி, நீங்க 2 பேருமே விவாகரத்துக்கு தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா இத ஜட்ஜு புரிஞ்சுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல.
நீங்க ஏற்கனவே டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. அதனால இதெல்லாம் ஒரு விளையாட்டான்னு உங்களை திட்டினாலும் திட்டுவாரு. எதுக்கு திட்டுவாங்க மேடம்? கஷ்டப்படுறது நான் தானே. விவாகரத்துக்கு அப்ளை பண்ணாலும் மனசு மாதிரி ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா ரிப்பேரே பண்ண முடியாத அளவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கு. அதனால இவங்களுக்கு டைவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு நீங்க தான் மேடம் பேசணும். நீங்க நல்ல தெளிவா இருக்கீங்க. உங்களை அசைச்சிக்க முடியாது போல இருக்கு மேடம். பேப்பர் ரெடி. 2 பேரும் கையெழுத்து போடுங்க. நாளைக்கே அப்ளை பண்ணிடலாம். ஆனா 6 மாசம் கழிச்சு தான் கூப்பிடுவாங்க. போடுங்க. வழக்கமா ஒரு காரியம் பண்றதுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த விஷயத்துல என்னால அப்படி சொல்ல முடியல. சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. திவ்யா, என்ன திவ்யா? நான் தான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டல. அப்புறம் என்ன? வா வண்டியில போலாம். போட்டாச்சுல, அப்புறம் என்ன? எல்லாம் முடிஞ்சிருச்சு. சாமி போட்ட முடிச்ச சாமியை பிரிச்சாச்சு. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பாத்துக்கிறேன். திவ்யா, திவ்யா, பாத்தியா, நம்ம மறுபடியும் ஒன்று சேரணும்னு செருப்பை தான் உயிரை கொடுத்து இன்னொரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. சாதாரண செருப்பே அப்படி நினைக்கும் போது நம்ம படித்த கடவுள் நம்ம பிரியணும்னு நினைப்பாரா? ஒரு நிமிஷம் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இறங்கு திவ்யா. எதுக்கு? செருப்பு பிஞ்சு போச்சுல, அந்த கடை இருக்குல்ல, வாங்கிடலாம் வா. என் வாழ்க்கையில நிறைய விஷயம் பிஞ்சிருக்கு, அது தெரியல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசா நான் வாங்கணும்னு நினைச்சா நீ தாங்க மாட்ட. நான் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ கிளம்பு. சொல்லிக்கிட்டு இருக்க, பிஞ்ச செருப்பு போய் இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க. இறங்கில. வேண்டாங்கறல்ல. இறங்குன்ற. செருப்பு அறந்துட்டா அது தச்சு போட்டு சமாளிக்க தெரியுது. ஆனா வாழ்ற வாழ்க்கையில புருஷன் கூட அனுசரணையா வாழ தெரியல. காலில் போட்டுக்கிறது காட்டுற அட்ஜஸ்ட்மெண்ட்டை கட்டின புருஷன்கிட்ட இருக்கா? பெருசா பேச வந்துட்ட. வா. எங்க இப்ப என்ன செருப்பு வாங்கணும் அவ்வளவுதானே? ஆமா. ஏன் செருப்பை எனக்கு வாங்கிக்க தெரியும். உன் வேலையை பாரு.